வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. எஸ், பிக் பாஸ் ஒரு படத்துல வடிவேலு சத்யராஜ் கிரிக்கெட் விளையாடுற கால் சேர்த்துவாங்கல்ல, அது மாதிரி அங்கங்க இருந்து பொறுக்கி போட்டு ஒரு வழியா பிக் பாஸ் 8க்கு ஆளுங்களை சேர்த்திட்டாங்க. என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னிருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து யார் டைட்டில் வின்னர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ இதெல்லாம் ஒரு ஆளா, இவனையெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன். போடலாமா? யோ பேட்மேன், நீ இல்லையா, நான் சொன்னது ஃபேட்மேன். இதுக்கு முன்னாடி போனவர் ஹக்குக்கும் கிஸ்ஸுக்கும் பேர் போனவர் தான். நம்மளும் அதே ஃபார்முலா தான். அதுவே ஒரு பெரிய ரிலேட்டபிலிட்டி தான். எஸ், இவர் தான் ஆக்சுவலா. இவர் வெளியே இருக்கும்போதே பிக் பாஸ கழுவி ஊத்துவாரு. இப்ப உள்ள வேற போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் இவரை கழுவி ஊத்தாத மாதிரி இவர் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். ஓ, இவன் தானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றி. நீ இருடா, எங்க போற? ஆக்சுவலா வெளிய இருந்து பிக் பாஸ் பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதாவது பிக் பாஸ வெளியே ஒருத்த கழுவி ஊத்திட்டு இருக்காருல, அவன் வந்து உள்ள போகணும்ப்பா, அவன் போயிட்டு அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் அலறணும் அப்படின்னு நினைப்போம். சோ ஃபேட்மேன் நான் சொன்ன மாதிரி வெளியே வந்து பிக் பாஸ வேற லெவல்ல வச்சு செய்வாரு. இப்ப அவரே உள்ள போறாரு. சோ அங்க போயிட்டு அவங்களை எல்லாம் கதற விடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் விஜய் டிவி டீம் வந்து இதை யோசிச்சிருப்பாங்களே. இப்ப ஃபேட்மேன் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, நம்ம வந்து இவர் உள்ள விட்டோம்னா வந்து என்ன சொல்றது, நம்ம டிவி பத்தியே கழுவி ஊத்தினால் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. சரி, யோசிச்சாலும் பரவாயில்ல, என்னத்தையாவது பண்ணி டிஆர்பி வர வச்சிடலாம், இல்ல வந்து அந்த பிக் பாஸ் ஷோ வந்து சூடு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபேட்மேன் உள்ள போறாரு. யார் எப்படியோ ஃபேட்மேன் வந்து வெளியே இருக்க மாதிரியே உள்ள இருந்தாரு அப்படின்னா பாக்குற நமக்கு செம என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குது. அடுத்தது நம்ம ஆக்டர் மயில்சாமி என்ன இருக்காருல்ல, அவரோட பையன் அன்பு மயில்சாமி அப்படின்றவரு உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப மயில்சாமி என்ன உயிரோடு இருந்தா அவரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஓகே, அவரோட பையன் போறாரு. அவரு வந்து அன்பு மயில்சாமி வந்து உள்ள வந்து அவங்க அப்பா மாதிரியே வந்து நல்லா ஹியூமரா காமெடியா இருப்பாரா, இல்ல வந்து எங்க அப்பா தான்டா அப்படி நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா இருப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா, ஆண்டனி தான். அதுக்கப்புறம் தலைவன் சந்தோஷ் பிரதாப். ஆக்சுவலா இவர் வந்து குக் வித் கோமாளியில பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன படம், கொன்றால் பாவம் படத்துல நடிச்சிருப்பாரு. சார்பட்டா பரம்பரையில இருப்பாரு. இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இவரு போயிட்டு என்ன சொல்ற ரக்கடா இருப்பாரு. ஆக்சுவலா இவரு பாத்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கோவப்பட்டே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை வந்து கூலா ஹேண்டில் பண்ணி தான் பார்த்திருக்கோம். ஆனா பிக் பாஸ் வீடுன்றது அப்படி கிடையாது. ஒருத்தன் வந்து கோவமே படமாட்டான் அப்படின்னு இருந்தா கூட அவன் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் அங்க இருக்கவங்க லூஸ் தனமா பண்ணுவாங்க. சோ இவர் உள்ள போறாரு. இவர் போயிட்டு எப்படி ரக்கட்டா இருப்பாரா இல்ல வந்து சாஃப்டா இருப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சாலே ஆச்சரியப்படுறக்கு இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஆர்ஜே ஆனந்தி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து போறாங்க அப்படின்னு கன்ஃபார்மா அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. என்னன்னா யூடியூப் சேனல் அவங்கள பார்த்திருக்கேன், அப்புறம் சினிமால பார்த்திருக்கேன். நல்லா பேசுறாங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாமே ரைட்டு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிப்பு இல்லாம அவங்க வந்து உண்மையா அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு கட் அண்ட் ரைட்டா இதாண்டா உன்னை பிடிக்கல நான் இப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அதாவது யூடியூப்ல நல்லா பேசுறாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இல்ல இந்த ஷோக்காக நம்ம இப்படிதான் பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் இந்த பொண்ணு வந்து நடிக்குது அப்படின்ட்டு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, என்னமோ பேர்ன் அவுட்டோ சம்திங், அந்த ஒரு மாதிரி மண்டை வெடிச்சு டென்ஷன் ஆகி பேசுறது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து பேசதான் போறாங்க. சோ யூடியூப்ல அவங்க அமைதியா பேசி நம்ம பார்த்துட்டோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமைதியா இருப்பாங்களா இல்ல வந்து அட்டகாசமா பேசுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு டிவி ஷோ, நம்ம வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மண்டை சூடாக்கி இவங்க வந்து கத்த வச்சிருவாங்க. சோ இதாண்டா ஆர்ஜே ஆனந்தி பாத்துக்கடா நான் எப்படி பேசுறேன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள சரவடியா பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். जन्म से लेकर आज तक इसने किसी से बात ही नहीं की, पता नहीं
அதுக்கப்புறம் சாச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு உள்ள போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி சாருக்கு வந்து பொண்ணா நடிச்ச பொண்ணு. புரியுது, இதுதான் நீ நீ எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றது, பிக் பாஸ்னாலே இருக்குங்க, அழகழகான பொண்ணுங்களை இறங்குவாங்க. அது ஒன் ஆஃப் த ஒரு டிஆர்பி விஷயம் தான். அப்பதான் வந்து நம்ம பசங்க ஒரு 4 பேர் பாப்பானுங்க, ஓகே அந்த பொண்ணுங்களுக்காகவே பாப்பானுங்க, அது ஒரு உண்மை இருக்கு, அதனால இறக்குவாங்க. ஸோ இந்த பொண்ணை இறங்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உன்னோட ஆசை அதானே, இவன் என்னடா ஃபேட்மேன் ராஜேந்திர சந்தோஷ் பிரதாப் சொல்லிட்டு இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இருக்காங்க. எப்படியும் ஒண்ணு, உனக்கு நல்லா என்டர்டைன் ஆயிரும், பார்த்து என்ஜாய் பண்ணு. போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. அடுத்தது நம்ம ஆக்டர் செந்தில் சாரு. இப்ப செந்தில் அப்படின்னு சொன்னவனும் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னுங்க. இன்னொன்னு தாங்க இது. எஸ், கவுண்டமணி செந்தில் தானே. நம்ம செந்தில் சார் தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்ப ஒண்ணு கிடையாதுங்க, உள்ள போயிட்டு அந்த வாழைப்பழம் எது அப்படின்னா அதாங்க இது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு குழப்பினாலே டைட்டில் வின்னர் அடிச்சிடலாம், அது வேற விஷயம். என்னன்னா அதை விட அங்க இருக்கவங்கள குழப்புவாங்க. அதனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இவரு போயிட்டு டே நீங்க வந்து என்ன எவ்வளவு வேணா டார்ச்சர் பண்ணுங்க, என்னை வந்து கோவப்படுத்தி பார்க்கணும்னு எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க, நான் கூலா காமா என்னோட காமெடி சென்ஸ் இது பண்ணி உங்களை வந்து டீல் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் இருந்தாலே போதும். ஆனா இவரெல்லாம் வந்து டைட்டில் அடிச்சாரு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அளவுக்கு இவரை பிடிக்கும். அண்ட் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு. ஸோ வந்துட்டு இவர் டைட்டில் வின்னர் அடிச்சாருன்னா எனக்கு மட்டும் இல்லை, இங்க நிறைய பேத்துக்குமே சந்தோஷப்படுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செந்தில் சார் வந்து வாழைப்பழ காமெடி மாதிரி உள்ள ஏதாவது பண்ணி மற்றவங்களை எல்லாம் அலற விடுறாரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் அருண். ஆக்சுவலா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஃபேஸ்ல 40 எக்ஸ்பிரஷன் ஒரே டைம்ல கொடுப்பாரு. குழந்தை என்னோட இல்ல, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவும் இல்ல. சோ அவரு இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா விஜய் டிவி பொறுத்த அளவுக்கு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் யாருக்காக தான் வந்து டைட்டில் வின்னர் கொடுப்பாங்க. அது வந்து டிஆர்பிக்காகவும் சரி, அது வந்து நான் சொன்ன மாதிரி விஜய் டிவியில ஒரு ஏகப்பட்ட நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அதுபடி கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி, அதாவது நம்ம சேனல் ஆர்டிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இவர் இந்த அருணுக்கே கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இவரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும், மக்கள் ஓட்டு வந்து நிறைய ஒழுகுன்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ள போயிட்டு 40 எக்ஸ்பிரஷன் வந்து கொடுப்பாரா, இல்ல 4 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரா என்னன்றது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அஞ்சிதா ஆர்னவ். ஆக்சுவலா இவங்க 2 பேர் கப்பிள்ஸா அப்படியே உள்ள போறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா வெளியே சீரியல்லே வந்து பேராதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரூமரும் இருக்கு இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்ப ஏதோ கப்பிளா சேர்ந்ததோ மாலுக்கு தியேட்டருக்கு போற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கப்பிள்ஸா வர போறாங்க. சோ பிக் பாஸுக்கு இதெல்லாம் வேணுங்க. உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் எப்படின்னா காதல், காமம், கோபம், சிரிப்பு, அழுகைன்னு எல்லாமே கலந்த ஒரு மிக்சர் தான் வந்து பிக் பாஸ். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது பிக் பாஸ் டீம் வந்து அது ஏன் புதுசா உள்ள இருக்கவங்களை 2 பேர்த்த வழக்கம் போல சேர்த்து வைக்கணும், ஆல்ரெடி வெளியே சேர்ந்து இருக்கவங்களே உள்ள அனுப்பிடுவோம், இங்க பண்ணி வெளியே பண்ணிட்டு இருக்கிறதே உள்ள லவ் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்களா என்ன தெரியல. அஞ்சிதா ஆர்னவ் வந்து போறாங்க. ஸோ நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி காதல் வந்து பிக் பாஸ்ல இருக்குதான் போகுது. என்ன இது கொஞ்சம் பார்த்து பழகி போய் புளிச்சு போன காதலும் உள்ள இருக்கும். இது மட்டும் இல்லாம புது காதலும் வந்து உள்ள மலரும். அது யார் யாருக்கு வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க அக்கா என்ன அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் கொடுக்கல, உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறான். எங்க அக்கா ஒன்னும் அலையறவ கூழ்மாய் மாட்ட சவனாண்டி மாடுகளை திட்டு ஓடிருச்சு. அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் முத்துக்குமார். இவர் வந்து கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலையாவது பார்த்திருப்பீங்க. இவர் வந்து உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தெரியாம வாயை விட்டு அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி கேஸா மாறிச்சு. அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ கேஸ் வாங்குற அளவுக்கு பேசலனாலும் கொஞ்சமா பேசிட்டு வந்தாரு அப்படின்னா அவருக்கு நல்லது. இல்ல யார் எப்படியோ நான் வந்து இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு வந்து பேசினாரு அப்படின்னா வெளியே வந்து போலீஸ் கிட்ட பேச வேண்டியது இருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த சித்தப்பு சரவணன் இருக்காருல்ல, அவரு கூட ஒரு சீசன் இருந்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் டேஸ்ல இந்த மாதிரி பஸ்ல போறப்ப பெண்கள் எல்லாம் உரசிட்டு போவா, என்னோட காலேஜ் டேஸ் வந்து அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபன்னா சொன்னாரு. அதுக்கு 1008 பேர் கிளம்பி வந்து அவர் மேல கேஸ் போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து இருந்தாரு. ஸோ ஒரு டிவி ஷோவாவே இருந்தாலும் நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பண்றோங்கிறது முக்கியம். முத்துக்குமார் வந்து யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி அங்க பேசினாரு அப்படின்னு வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ ஓகே, டிவி ஷோ நம்மளா வந்து அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு இருந்தாருன்னா அவருக்கு நல்லது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா, பயப்படாத, பயப்படாதா.
அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா பிளஸ் சுனிதா வந்து உள்ள போறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குது. என்னன்னா சுனிதா வந்து ஆக்சுவலாக சுனிதாவும் தர்ஷா குப்தாவும் குக் வித் கோமாளியில சூப்பரா பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த என்டர்டெய்னர் அப்படின்னா சுனிதாவையும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்களா இல்ல வந்து எந்திரிச்சு வெளியே போவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னே சில பேர் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து வழக்கம் போல பிளான் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. கடைசியில டைட்டில் வின்னர் போன டைம் வந்து அர்ச்சனா எப்படி வாங்கினாங்களோ அது மாதிரி வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கு போறது. ஏன்னா வந்து மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இவங்க இதைத்தான் பண்ணுவாங்கன்ட்டு. எப்படியோ ஒண்ணு நீங்க யாருக்கு வேணா டைட்டில் வின்னர் கொடுங்க, இந்த அடிச்சுக்கிறது காதல் பண்றது கலவரம் பண்றதுன்னு எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா சரி. அதுக்கப்புறம் தலைவர் தீபக்கு இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்ல பாதி பேத்துக்கு வந்து இவரை தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு சீரியல் ஹீரோனா இவரு தான். தென்றல் அப்படின்னு ஒரு நாடகம், அதுல வந்து கலக்குன்னு கலக்குனவரு. ஸோ இப்ப விஜய் டிவியில தான் ஏதோ ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஷால், அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். எல்லாத்தையும் இறக்குறாங்க. கடைசியில யாருக்கு டைட்டில் வின்னர் கொடுப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம உங்களுக்கு உங்க மனசுக்கு வந்து ப்ரோ அவங்க வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்டாவே இருந்தாலும் இவங்க நல்ல கேரக்டரா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் டைட்டில் வின்னர் தூக்கி தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணி ஓட்டலாம் கூட பண்ணலாம். ஆனா விஜய் டிவியோட பிளான் வந்து கடைசியில அவங்களுக்குள்ளே மாத்தி இது பண்ணிக்க, அதாவது டைட்டில் வின்னர் கொடுத்துக்கிறதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி என்ன நடக்குன்றதை பார்ப்போம். பாண்டி பாண்டி அழுத்தமாடிங்க நல்லா தெரியுது. சித்தப்பா காசிப்பா பாத்திர கடையில உன்னை யாரோ பார்த்தா சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா இப்ப இத்தனை பேர் நான் லிஸ்ட் சொன்னேன்ல, இது போக இன்னொரு லிஸ்ட் யார் இருக்காமோ அது வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வீடியோ போடுறேன். என்னன்னா இப்ப ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு வந்து நம்ம ஃபேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியா ஆர்மி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களே, இந்த சீசன்ல வந்து யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சச்சிதா அந்த பொண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா வந்து முதல் நாளே அந்த பொண்ணுக்கு ஆர்மி கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பண்ணிடுவாங்க. அது வேற விஷயம். அவங்க இல்லாம வேற யாருக்கு இவங்களுக்கெல்லாம் ஆர்மி கிரியேட் பண்ணலாம் ப்ரோ, இவங்க வந்து டைட்டில் வின்னர் வாங்கலாம் ப்ரோ, வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிக் பாஸ் ஆர்மிக்கு போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தரமான வீடியோஸ் என்கிட்ட இருந்து இது மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்புறம் நான் இதே மாதிரியே ஒரு நல்ல என்டர்டெயினான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.